ஸோ இப்போ ஒரு டிஸ்கஷன் பிளாட்ஃபார்மாக தான் இந்த செஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வேறெவர் உங்கள் டவுட் உங்கள் இது எப்படி இருக்கோ அதை வி கேன் கிளாரிஃபை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்மிங் டு டேக்ஸ். டேக்ஸ் இஸ் அ வெரி ப்ராட் டேர்ம். அதில் வந்து 2 டேக்ஸ் மேஜராக பிரிக்கணும்னா கம்மிங் ஸ்ட்ரைட் டு த செஷன். ஸோ அதில் வந்து டைரக்ட் டேக்ஸஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸஸ்னு 2 இருக்குது. எனி ஐடியா அபவுட் வாட் இஸ் டைரக்ட் டேக்ஸ்? Actually, tax literacy is very much important when it comes to business. When it comes to not just business, when it comes even to a family, tax literacy is very much important. அதனால மேக்ஸிமம் தமிழ்ல tax literacy-னா டாக்ஸ்ங்கிறத பற்றி என்ன தெரியணுங்கிறது வந்து ஒரு அத்தியாவசியமான தேவை. ஏன்னா ஒரு ஃபேமிலி ரன் பண்ணாலும் சரி, இந்த காலத்தில் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணாலும் சரி, நீங்கள் வாட்டுக்கு சேஃபாக ரன் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நேற்று கூட ஒரு ஹியரிங் போயிருந்தேன். அந்த கிளையண்ட் பார்த்தீங்கன்னா ஹீஸ் அ நான் ரெசிடென்ட். இந்தோனேஷியாவில் நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்காரு. சம்பாதிச்சு வச்சு இந்தியாவில் வந்து ஒரு வாடகைக்கு விடுற மாதிரி வீடு இதெல்லாம் கட்டி விட்டுருக்காரு. அவருக்கு இந்தியாவில் ஃபைல் பண்ணுங்கிறது அவ்வளோ அவேர்னஸ் இல்லை, விட்டுட்டாரு. 1718 நோட்டீஸ் வந்தது. நேற்று போய் டிஸ்கஸ் பண்ணப்போ இந்தியா ஜூரிஸ்டிக்ஷன்லேயே வந்து ஒரு பாயிண்ட் இருக்கும். இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் எக்ஸ்கியூஸ்டுன்னு சொல்லுவாங்க. எனக்கு சட்டம் தெரியாதுங்கிறத வந்து எந்த இடத்துலையும் போய் நீங்கள் எக்ஸ்கியூஸாக சொல்ல முடியாது. எந்த ஆஃபீஸர் முன்னாடியும் சொல்ல முடியாது, எந்த கோர்ட் முன்னாடியும் சொல்ல முடியாது. இப்போ அவருக்கு தெரியாதனால அல்டிமேட்டாக என்ன ஆகுனா, நேற்று ஆஃபீஸர் கேட்டார், நீ இப்போ வந்து 5 வருஷம் வந்துக்கு மொத்தமாக ரிட்டர்ன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, ஓகே, நீங்கள் இப்போ வரலன்னா என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா, அல்டிமேட்டாக அவர் இந்தியாவில் வாங்கின எல்லா ப்ராப்பர்ட்டியும் கவர்மெண்ட் அட்டாச் பண்ணி ஆக்ஷனுக்கு விடுவாங்க. திஸ் இஸ் த அல்டிமேட் திங். இதுக்கு தான் டேக்ஸ் லிட்ரஸி வேணுங்கிறோம். நம்ம சொல்லுவோம், நான் என் அக்கௌண்ட் இருக்கிறது எப்படி அவங்களுக்கு தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன். அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம், ரெண்டல் இன்கம் மட்டும் அந்த பீரியட் இருக்குன்னு சொல்கிறேன். இல்லை அவங்களுக்கு கோகனட் ட்ரேடிங்கும் இருக்குங்கிறத அவர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அவங்க ஆல்ரெடி பார்த்து வச்சிட்டாங்க, நாங்கள் சப்மிட் பண்ணாமலேவும். ஸோ கவர்மெண்ட் இஸ் இன் தட் எக்ஸ்டென்ட். இஃப் யூ ஆர் டேக்கன் ஃபார் ஸ்க்ரூட்டினி, உங்கள் அக்கௌண்ட் எடுத்து பார்க்கணும்னு நினச்சா அவங்க எல்லாத்தையும் எடுத்து பார்க்கலாம். அவங்க சொல்கிறாங்க அவருக்கு அக்கௌண்ட்டில் கோகனட் விற்ற மாதிரி ரூபா வந்திருக்கு. நம்ம மக்கள் இப்போ யூபிஐயில் வேறு நம்ம எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லாம் போட்டு தான் அனுப்புகிறோம். இப்போ வர நோட்டீஸஸ் எல்லாமே ஏஐ ட்ரிவன் தான். மொத்தமாக வந்து உங்கள் ஜிஎஸ்டி போர்ட்டல்லாம் வந்து ஐஐடி மும்பைக்கு மொத்தமாக கொடுத்து முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு வர முந்தியெல்லாம் வர நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா அதில் பேரில் தப்பு இருக்கும், டேட்டில் தப்பு இருக்கும். இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வர நோட்டீஸஸ் வந்து ப்ராப்பராக அலைன் ஆகி வருது. விச் மீன்ஸ் எவ்ரி திங் இஸ் ஏஐ தப்புடுது இல்லைங்களா. பட் ஆனால் இது மேனுவலாக வந்து இப்போ இந்த நோட்டீஸஸும் வந்து ட்ரிகர் ஆகிறது கிடையாது. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். இதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இது எதுக்கு இப்போ நான் சொல்கிறேன்னா, டேக்ஸை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான், உங்கள் அக்கௌண்ட்ஸ் அவ்வளோ நீங்கள் க்ளீனாக வச்சுருந்தா மட்டும்தான் ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன சேர்த்தாலும் அதை மிச்சப்படுத்த முடியும். நேற்று அந்த ஆஃபீஸர் சொன்னதான் கரெக்ட். ஜாயின்ட் கமிஷனர் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் வந்து 5 வருஷமாச்சு நீங்கள் வரலைன்னா இப்போ என்ன பண்ணியிருப்போம்னா, அவர் நீங்கள் சம்பாதிச்சு வச்ச மொத்த அவர் வாட்டி இந்தோனேஷியாவில் இருப்பார். அவர் சம்பாதிச்சு வச்ச மொத்த ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணி அவங்க ஆக்ஷன் விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு இன்கத்தை நீங்களாக காமிச்சிங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதுவே அவங்களா கண்டுபிடிச்சாங்கன்னா 200% டேக்ஸில் பெனால்ட்டி போடுவாங்க. நார்மல் டேக்ஸ் வந்து 30%. வருமானம் 100 ரூபானா நார்மல் டேக்ஸ் 30 ரூபா, பெனால்ட்டி 60 ரூபா. அப்போ உங்கள் கையில் என்ன நிற்கும்? எதுவுமே நிற்காது. இதில் வட்டின்னு ஒரு காம்பனண்ட் வேறு வரும். ஸோ அதனால தான் இந்த செஷனில் வந்து இப்போ நான் பேசிக்ஸ்லேருந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா சில பேருக்கு வந்து டைரக்ட் டேக்ஸ்னு என்னென்னு தெரியாது. டைரக்ட் டேக்ஸ்னு என்னென்னு யாருக்காவது ஐடியா இருக்கா? இட்ஸ் அ பியூர் பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் அண்ட் வி ஆர் ஃபேஸிங் தட். அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு. டைரக்ட் டேக்ஸ்னால் என்னது? ஏன்னா வந்தோடனே ஒரு மேம் என்ன டவுட் கேட்டாங்க என்கிட்ட, என் லாபத்துக்கு நான் ஜிஎஸ்டி கட்டணுமா, இல்லைன்னா நான் எதுக்கு ஜிஎஸ்டி கட்டணும் அவங்க என்கிட்ட கேட்டாங்க. உங்கள் வருமானத்துக்கு நீங்கள் கட்டுறது பேர் டைரக்ட் டேக்ஸ். உங்களுக்கு ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டுற டேக்ஸ் பேர் டைரக்ட் டேக்ஸ். உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தால் அதுக்கு நீங்கள் கட்டுறது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். உங்கள் வருமானத்தில் ஒரு பங்காக எடுத்து உங்கள் கை காசு போட்டு நீங்கள் கட்டுறதுக்கு பேர் டைரக்ட் டேக்ஸ். தென் வாட் இஸ் இன்டைரக்ட் டேக்ஸ்? டைரக்ட் இருந்தால் கண்டிப்பாக இன்டைரக்ட்னு இருக்கும். வாட் இஸ் இன்டைரக்ட் டேக்ஸ்? அதுவும் ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ். என்னன்னா, நீங்கள் உங்கள் லாபத்துலேருந்து கொடுக்க மாட்டீங்க, ஆனால் நீங்கள் கொடுக்குற பணத்துலேயே அந்த டேக்ஸ் இன்க்ளூட் ஆகி ஒருத்தர் கையில் கொடுத்துருவீங்க. அவர் உங்கள் சார்பாக வாங்கி கெட்டுவார். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் மேம், உங்கள் பேர் மேம் ராஜலக்ஷ்மி மேம். ராஜி மேம்கிட்ட வந்து நான் வந்து இப்போ டூர் புக்கிங் பண்ணுறேன்னா அவங்ககிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, டூர் பேக்கேஜ் 1 lakh, ஜிஎஸ்டி வந்து 5,000 சொல்லிட்டு என்கிட்ட 1,05,000 அவங்க வாங்குவாங்க. அந்த 5,000 அவங்க கையிலே வச்சுருக்க மாட்டாங்க, அவங்க வந்து கவர்மெண்ட்டு கட்டுவாங்க. இந்த இடத்துல ஷீ இஸ் ஆக்டிங் அஸ் அ மீடியேட்டர். ஸோ நான் கவர்மெண்ட்டுக்கு டேரெக்டாக போய் கட்டுறது இல்லை, இன்டெரக்டாக ராஜி மேம் மூலமாக கட்டுறேன். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் இன்டெரக்ட் டேக்ஸஸ். ப்ரீவியஸாக இது வந்து எக்ஸைஸ், சர்வீஸ் டேக்ஸ், வேட் அப்படின்னு இருந்தது. இப்போ ஒரு ப்ரீவியஸ்ன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆக போது ஜிஎஸ்டிங்கிற ஒரு ரெஜிம்குள்ளே நம்ம வந்துட்டோம்.
ஸோ இதில் எல்லாருக்கும் கிளாரிட்டி இருக்கா வாட் இஸ் டைரக்ட் டேக்ஸ்னா? ஸோ எல்லாரும் என்ன பண்ணுவோன்னா நான் தான் இன்கம் டேக்ஸ் கட்டுறேனே நான் ஏன் ஜிஎஸ்டி கட்டணும்னு மக்கள்கிட்ட ஒரு கேள்வி வரும். ரெண்டும் வேறு வேறு. இன்கம் டேக்ஸ் கட்ட போகிறது உங்கள் லாபத்துக்கு கட்டுவீங்க, நஷ்டம் இருந்தால் கட்ட சொல்ல மாட்டாங்க, அதுக்கு தனி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அந்த ரூல்லாம் இருக்குது. இதே இது வந்து ஜிஎஸ்டி வந்து லாபம் இருக்கோ நஷ்டம் இருக்கோ உங்களோட டேர்ன் ஓவர் கட்டுறது பேர் ஜிஎஸ்டி விச் இஸ் அன் இன்டைரக்ட் டேக்ஸ். இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்கும் இருக்கா? கிளாரிட்டி? ஸோ கம்மிங் டு தட், இதில் வந்து டைரக்ட் டேக்ஸ்லையும் டிசிஎஸ் இருக்குது, இன்டைரக்ட் டேக்ஸ்லையும் டிசிஎஸ் இருக்குது. அதில் இன்டைரக்ட் டேக்ஸ் இருக்குது டிசிஎஸ் நமக்கு வந்து ரொம்ப அப்ளை ஆகாது. அது வந்து இந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர்ஸுங்கிற கேட்டகரிக்கு அப்ளை ஆகும். நமக்கு அப்ளை ஆகாத பட்சத்தில் நான் வந்து இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் டைரக்ட் டேக்ஸில் இருக்க டிசிஎஸ் பற்றி இப்போ மேஜராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் டிடிஎஸ்? எக்ஸ்பேன்ஷன் தெரிஞ்சால் கூட சொல்லலாம், பிரச்சனை கிடையாது. டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். வாட் டஸ் இட் மீன்? your source of income that you are expected adla tax அவங்களே டெபிட் பண்ணி கரெக்டாக சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு வருமானம் வரப்போகுதுன்னா, இப்போ 10,000 ரூபா வரப்போகுதுன்னா அவங்களே பிடிச்சிட்டு பேலன்ஸ் உங்கள் கையில் கொடுப்பாங்க. பிடிச்ச ரூபாய் அவங்க என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட் கட்டிடுவாங்க. அது நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணுறப்ப உங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறப்ப அந்த டேக்ஸை வந்து நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸில் கழிச்சிக்கலாம். ஸோ உங்கள் பேர் ஹனி ஷேர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹனி ஷேருக்குன்னு ஒரு கன்சல்டன்சி ஃபீ போடுறேன் 1 lakh. எக்ஸ்கியூஸ் மீ. இது வந்து ஆக்சுவலாக 194Jங்கிற செக்ஷன் இருக்கும். டிடிஎஸ்க்கு நிறைய செக்ஷன் இருக்குது. இது வந்து 194Jங்கிற செக்ஷனில் கவர் ஆகும் ப்ரொஃபஷனல் ஃபீங்கிற பட்சத்தில். ஸோ அவரோட ஆப்ளிகேஷன் என்ன? அவர் வந்து எனக்கு 10% ப்ரொஃபஷனல் ஃபீனா 10% டிடிஎஸ். அப்போ என் கையில் எவ்வளோ கொடுப்பாரு? நான் 1 lakh + ஜிஎஸ்டி அவர் கொடுக்குறேன். 1,18,000 அவருக்கு நான் பில் கொடுப்பேன். அதில் அவர் 10,000 கழிச்சிட்டு எனக்கு எவ்வளோ கொடுப்பாருன்னா 1,08,000 எனக்கு கொடுப்பார். பேலன்ஸ் 10,000 என்ன பண்ணுவார்னா என் பேனை கோட் பண்ணி என் அக்கௌண்ட்டில் வந்து அவர் கவர்மெண்ட் கட்டிடுவார். அந்த கவர்மெண்ட் வந்து அதில் வந்து உங்களுக்கு 26AS உங்கள் ஆடிட்டர்ஸ்லாம் பேசியிருப்பாங்க. 26ASல ரூபா வந்துருக்கு, இவங்களுக்கு என்ன நீங்கள் பில் போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி எல்லா கேள்வியும் கேட்பாங்க. ஸோ அங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிரும். நான் வந்து ஐடி ஃபைல் பண்ணுறப்ப என்னோட லாபத்துக்கு எவ்வளோ டேக்ஸ் கட்டுறேனோ கட்டுறப்ப அந்த ரூபாயை கழிச்சுட்டு பேலன்ஸ் இருந்தால் எனக்கு ரீஃபண்ட் கொடுப்பாங்க, இல்லைன்னா நான் கவர்மெண்ட்டு கட்டணும். இதுதான் நார்மல் டிடிஎஸோட ப்ரொஃபஷன், டிடிஎஸோட ரூல்ஸ். எனக்கு வருமானம் வரப்பே வந்து என்ன பண்ணுவாங்க? பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் நார்மல் டிடிஎஸ்ங்கிறது. தென் வாட் இஸ் டிசிஎஸ்? டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். அப்படின்னா அப்புறம் என்ன? ஆமாம், அதான் என்னன்னா எனக்கு ரூபா கொடுக்குறப்ப பிடிக்கிறது ஒரு வகம், நான் ரூபா வாங்குறப்ப சேர்த்து வாங்குறது தான் டிசிஎஸ். ஆக்சுவலாக இது வந்து ஒரு சொல்லுவாங்க, அதாவது என்னென்னா வந்து நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா இல்லை எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் இது நார்மலாக அப்ளை ஆகும். ஒரு ஜோக்குக்கு தான் நான் சொல்கிறேன்னா என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்து எப்பயுமே வந்துட்டு உங்கள் பையனுக்கு எதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா இப்போ ஒரு 100 rupees கொடுங்கன்னா 100 rupees கொடுக்காதீங்க, அது பிரித்து கொடுங்க. அந்த 100 rupeesலேருந்து 30 ரூபா கவர்மெண்ட்டுக்கு எடுத்து வச்சுருப்பா, கவர்மெண்ட் டேக்ஸ் போயிடும். ஜிஎஸ்டின்னு கொஞ்சம் ரூபா எடுத்து வச்சுருப்பா, அது ஒரு 20 ரூபா 10 ரூபா போயிடும். பேலன்ஸ் ஒரு கையில் இருக்குது 30 ரூபா இன்கம் டேக்ஸ், 10 ரூபா ஜிஎஸ்டின்னு போயிடுச்சுன்னா பேலன்ஸ் ஒரு கையில் இருக்குது 60 ரூபா. நீங்கள் உன் பிள்ளைங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும் கூட 100 ரூபா கொடுத்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து பழக்குங்க. பேலன்ஸ் லைஃப் ஸ்டைல்லே வந்து இதுக்கெல்லாம் நீங்கள் ஒதுக்கி வைக்கணும்னு பழகிடுங்க. அந்த ஐஸ்கிரீமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு கடி கடிச்சிட்டு கொடுங்க. ஏன்னா டிடிஎஸ்ங்கிறது கவர்மெண்ட் பிடிச்சிருந்தா உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்து விழுக போகுது. இது நாட் ஜஸ்ட் பிஸ்னஸ், சேலரியாக இருந்தாலும் 192 செக்ஷனில் எல்லா செக்ஷன்லேயும் உங்கள் லிமிட் தாண்டும் பட்சத்தில் டிடிஎஸ் அப்ளை ஆகும். இதில் டிடிஎஸ் அப்ளிகபிலிட்டிக்கு ஒரு லிமிட் இருக்குது. இதில் யாரெல்லாம் ப்ரொப்ரேட்டர்ஷிப் அதில் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பற்றி சொல்லி ஆகணும். யாரெல்லாம் வந்து எந்தெந்த என்னென்ன பேனை வச்சு நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க. சில பேர் பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக பண்ணுவீங்க, சில பேர் கம்பெனியாக பண்ணுவீங்க, சிலர் எல்எல்பியாக பண்ணுவீங்க. ஸோ உங்களோட பிஸ்னஸ் வந்து என்னென்ன பேரில் பண்ணுறீங்க, உங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருக்கா? ஸோ எல்லாருக்கும் அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் ஃபார்மா, இல்லைன்னா எல்எல்பியா, இல்லைன்னா கம்பெனியா, இல்லைன்னா ஏஓபியா, இல்லை ட்ரஸ்ட்டா, இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? எனி ஐடியா? இந்த பேனில் இருக்கும். பேனில் மேம் சொல்கிறாங்க, பேனில் எந்த இதில் மேம் இருக்கும்? அந்த நம்பரில் ஐ திங்க் ஒரு ஆல்பபெட் இருக்குது. 4th digit பார்த்தீங்கன்னா நீங்கள் ரன் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா எஃப்னு வந்தால் பார்ட்னர்ஷிப், பீன் வந்தால் ப்ரொப்ரேட்டர்ஷிப், இண்டிவிஜுவல் பேரில் பண்ணுறீங்க. வேறு என்னென்ன பார்த்துருக்கீங்க அதில்? நீங்கள் யூஸ் பண்ணுறதோட நீங்கள் உங்கள் மைண்ட்லேயே வந்து பேன் நம்பர்ஸை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி கிடைக்கும். பீனா இண்டிவிஜுவல்ஸ் உங்கள் பேரில் பண்ணுறீங்க. வேறு அடுத்து சி வரும் கம்பெனி, சினா கம்பெனிஸ், ஏ வரும் ஏஓபிக்கு, ஏனா ஏஓபி, டி வரும் ட்ரஸ்ட்டுக்கு டி. இப்போ உங்கள் ஃபோட்டோவும் ஏஓபி தான் வந்து ஏஓபி அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ். இதை தவிர உணர்ந்து இருக்கு பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்னு சொல்லுவாங்க.
இப்போ அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ்க்கு பிஓஐக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் தான் இருக்க முடியும். பட் ஏஓபியில் வந்து இண்டிவிஜுவல், ஃபர்ம், கம்பெனிஸ் யாருனாலும் இருக்கலாம். ஏன்னா பர்சன்கிற டெஃபினேஷனுக்குள்ள எல்லாரும் இன்க்ளூடு. ஸோ ஃபோட்டோ வந்து நீங்கள் ப்ராடராக க்ரியேட் பண்ணனால ஏஓபியாக க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. நான் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கா இல்லை உங்களுக்கு? ஸோ கிளாரிட்டி புரியுது உங்களுக்கு. ஏன் இதை பற்றி கேட்குறேன்னா, இஃப் யூ ஆர் அன் இண்டிவிஜுவல் நீங்கள் எப்போ டிடிஎஸ் பிடிக்கணுங்கிறதுக்கு ரூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி மேஜராக நீங்கள் பார்க்க வேண்டியது கமிஷன் ஒரு எலமெண்ட் வந்து நார்மலாக உங்கள் எல்லாருக்குமே அப்ளை ஆகும். நீங்கள் நார்மலாக வந்து புக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் கமிஷனுங்கிறதெல்லாம் கொடுக்க தான் செய்வீங்க. இப்போ புதுசாக பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருந்தால் இந்த வருஷத்துலேருந்து 194(t) ஒரு செக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. விச் மீன்ஸ் ரெமுனரேஷனுக்கும் டிடிஎஸ் வரும், ப்ரொவைடட் இட் எக்ஸிட்ஸ் 20,000 per year. ரெமுனரேஷன் பார்ட்னர்ஸ் கொடுக்குற ரெமுனரேஷன் உங்கள் 4வது டிஜிட் எஃப்ஆ இருந்து நீங்கள் ஐடி தாக்கல் பண்ணுறப்ப எஃப்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், அப்போ அதில் 2-3 பேர் சேர்ந்தா இருப்பீங்க. அப்போ அந்த பார்ட்னர்ஸ்க்கு ரெமுனரேஷன் ஒன்று போடுவாங்க. அதுக்குமே இந்த வருஷத்துலேருந்து டிடிஎஸ் அப்ளிகபிள். இண்டிவிஜுவல் அண்ட் ஹச்இஎஃப் 4 டிஜிட் ஹச்ஆர் இருந்தால் ஹச்இஎஃப்னு சொல்லுவாங்க. இந்த 2 டிஜிட்ஸ்க்கு மட்டும் உங்கள் கணக்கு டேக்ஸ் ஆடிட்னு சொல்லுவாங்க. டேக்ஸ் ஆடிட்னா உங்கள் வருமானம் வந்து 1 கோடிக்கு மேலே தாண்டி இருக்கும் பட்சத்தில். இஃப் யூ ஆர் ப்ரொஃபஷன்னா 50 லட்சம் லிமிட் இருக்குது, 75 லட்சம் லிமிட் இருக்குது. நார்மல் பிஸ்னஸாக இருந்துச்சுன்னா நார்மல் சீலிங் லிமிட். இதுக்குள்ளே நிறைய ட்ரிக்கி சப்க்ளாசஸ் இருக்குது, அதை பற்றி நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. ஸோ நார்மலாக உங்கள் டேர்ன் ஓவர் 1 lakh தாண்டும் பட்சத்தில், 1 crore தாண்டும் பட்சத்தில் நீங்கள் டிடிஎஸ் இண்டிவிஜுவல் அண்ட் ஹச்இஎஃப் உங்கள் பேனை பாருங்கள், 4வது டிஜிட் பி ஆர் ஹச்ஆர் இருந்தால் உங்கள் டேர்ன் ஓவர் 1 கோடி தாண்டுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? டிடிஎஸ் பிடிக்க ஆரம்பிக்கணும். ரைட் ஃப்ரம் ரெண்ட். இங்கே யாரெல்லாம் வாடகை கொடுக்குறீங்க உங்கள் பிஸ்னஸ்க்காக, உங்கள் மாத வாடகை 50,000 தாண்டுச்சுன்னா உங்கள் டேர்ன் ஓவர் வந்து லிமிட் இண்டிவிஜுவலாக இருக்கும், இண்டிவிஜுவல் ஹச்இஎஃபாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் டேர்ன் ஓவர் லிமிட் 1 கோடிக்கு மேலே தாண்டுச்சுன்னா நீங்கள் 50,000க்கு மேலே கொடுக்குற வாடகைக்கு மாதம் 10% பிடிக்கணும். 50,000 மேலே இருந்தோம். போன வருஷம் வரைக்கும் 20,000 லிமிட் இருந்தது. இந்த ஏப்ரல் 25லேருந்து இது லிமிட் இஸ் 50,000. இதுக்கு ஜிஎஸ்டியில் ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, ஆர்சிஎம். நம்ம அதை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கல. நம்ம டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் தான் இப்போ இது, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து இண்டிவிஜுவல் ஹச்எஃப்க்கு எப்போ அப்ளை ஆகும்? உங்கள் டேர்ன் ஓவர் 1 crore and above. ஏன் டேர்ன் ஓவர் 1 crore and above இன்கம் டேக்ஸ் எப்படி தெரியும்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறப்பயே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டேர்ன் ஓவரை பார்த்தா தெரிஞ்சிடும். அதுக்கும் மீறி உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாலும் தெரிஞ்சிடும். கிளியர்? வாட் இஃப் யூ பேன் அந்த 4வது டிஜிட் பிஆவோ ஹச்ஆவோ இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு தான் டேர்ன் ஓவர் லிமிட் இருக்கான்னு அடுத்த கேள்வி வந்திருக்கணும். என் 4வது டிஜிட் ஃபர்ம் எஃப்ஆ இருந்து சிஆ இருந்து இதாக இருந்தால் வாட் இஸ் த கண்டிஷனுங்கிறது அடுத்த பாயிண்ட். அப்படி இருக்கும் பட்சத்தில் தேர் இஸ் நோ த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் இன் டேர்ன் ஓவர் irrespective ஆஃப் டேர்ன் ஓவர். உங்கள் டேர்ன் ஓவர் 1 லட்சமாக இருந்தாலும் சரி, 10 லட்சமாக இருந்தாலும் சரி, 15 லட்சமாக இருந்தாலும் சரி, இந்த டிடிஎஸ் வந்து உங்கள் நார்ம்ஸ் வந்து டே 1லேருந்தே அப்ளை ஆயிடும். ரெண்ட், ப்ரொஃபஷனல் ஃபீக்கு லிமிட் 50,000 ரூபா, கமிஷனுக்கு 5,000 ரூபா. இந்த மாதிரி ஒவ்வொரு நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. ஸோ அந்த லிமிட் படி நீங்கள் கண்டிப்பாக டிடிஎஸ் பிடிக்கணும். டிடிஎஸ் பிடிக்கலைன்னா என்ன ஆகும்னு அடுத்த கேள்வி வரும். அந்த செலவு வந்து ஐடியில் செலவாகவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதாவது உங்கள் செலவு வந்து இப்போ 6 லட்சம்னா அந்த 6 லட்சத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதில் 30% வந்து செலவாக கன்சிடர் பண்ணாமல் அதுக்கும் சேர்த்து நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அதை கண்டுபிடிச்சிருவாங்களான்னு கேட்டிங்கன்னா இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. கிளைண்ட்டு இதில் டிடிஎஸில் ஒரு செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வாங்கினதுக்கு இருக்க செக்ஷன். ஒரு கிளைண்ட், ஒரு சீனியரோட கிளைண்ட்டு எல்லா செக்ஷன்லையும் டிடிஎஸ் பிடிச்சிருந்திருக்காரு. அவர் டேர்ன் ஓவர் 93 கோடி, ஒரே ஒரு செக்ஷனில் அவர் டிடிஎஸ் பிடிக்கல, 194Qங்கிற செக்ஷனில். அதனால அவருக்கு ஸ்க்ரூட்னி எடுத்தாங்க. அது எப்படி நீ 93 கோடி டேர்ன் ஓவர் பண்ணிவிட்டு 194Q செக்ஷன் எப்படி உங்களுக்கு அப்ளை ஆகாமல் இருக்கும்? ஏன்னா அவர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கார். அப்போ நீங்கள் அந்த செக்ஷன் குட்ஸ் பர்ச்சேஸ் செக்ஷன் உங்களுக்கு அப்ளை ஆகும். இந்த மாதிரி லாஜிக்காக வர நோட்டீஸஸும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ உங்கள் பேனில் 4வது டிஜிட் பி அண்ட் ஹச்ஆ இருந்தால் உங்களுக்கு டேர்ன் ஓவர் லிமிட்டில் தேர் இஸ் அ பாயிண்ட். பட் இஃப் இட் இஸ் மோர் தென் தட், யூ அதர் தேன் பி அண்ட் ஹச், பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், எல்எல்பி கம்பெனிக்கெலாம் டே 1லேருந்தே டிடிஎஸ் பிடிக்கணுங்கிறது அப்ளிகபிள். ஸோ இதில் தான் டவுட்ஸ் இருக்கா டிடிஎஸை பொறுத்த வரைக்கும்? இங்கே யார் சார் ஃபர்ம் பார்ட்னர்ஷிப் ஃபர்மாக யாருன்னு வச்சு நடத்துகிறாங்க? பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்னா நீங்கள் டிடிஎஸ் பிடிக்கிறீங்களா? எல்லாருக்கும் டிசிஎஸ் பிடிக்கிறீங்களா? இல்லை சார், டிசிஎஸ் கலெக்ட் பண்ணுறோம், டிடிஎஸ் பண்ணல. அப்போ உங்களுக்கு தான் மேடம் டிடிஎஸ் இல்லை. டிடிஎஸ்ல மேஜராக பார்க்க வேண்டியது கமிஷன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இன்னொருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு, நீங்கள் கமிஷன் பேட்டர்னில் நீங்கள் ரூபா போடுவீங்க, உங்கள் எம்ப்ளாயிஸ்க்கே கூட கமிஷன் போடுவீங்க. அண்ட் மோர் ஓவர் பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்கு மேண்டேட்டரியாக 194T அப்ளை ஆயிடுச்சு. ரெமுனரேஷனுக்கு டிடிஎஸ் வந்து 1 crore and above நான் தான் சொல்றேன். அது இண்டிவிஜுவலுக்கும் ஹச்இஎஃப்க்கும். ஓ யா சாரி. ஸோ ஃபர்முக்கு வந்து டே 1லேருந்து டிடிஎஸ் வந்துடும். பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்னாலே ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம டிடிஎஸ் பிடிச்சி தான் ஆகும். தேர் இஸ் நோ எக்ஸம்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டர்ன் ஓவர். oh my
ஸோ உங்கள் ரெண்ட்டு நீங்கள் 50,000க்கு மேலே கொடுத்தீங்கனாலும் உங்கள் எம்ப்ளாய்க்கே சம்பளம் 3 லட்சத்துக்கு மேலே போட்டிங்கன்னா 2 லட்சம் வரைக்கும் தான் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட். இப்போ சொல்லுவாங்க 12 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லிமிட் இருக்குது, டிடிஎஸ் பிடிக்க தேவையில்லை. ஆனால் 2 லட்சத்துக்கு மேலே உங்கள் எம்ப்ளாய்க்கே சம்பளம் கொடுத்தாலும் அவங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து நில்லுன்னு போட்டனாச்சும் நீங்கள் ஐடியில் காமிச்சாகணும். 24Qன்னு ஒன்று சொல்லுவாங்க. எம்ப்ளாயிஸ்க்கு 12 லட்சத்துக்கு மேலே சம்பளம் கொடுக்குறீங்கன்னா டெஃபினட்டாக வந்துடும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஃபிட்டை குறைக்கிறதுக்காக வந்து உங்கள் ஒய்ஃப் பேரில் கூட நீங்கள் சம்பளம் போடலாம். சிலர் கணக்கில் பண்ணுவாங்க. Only 12 lakh and above. சார் இண்டிவிஜுவல் எம்ப்ளாயி ஒரு இண்டிவிஜுவல் எம்ப்ளாயி தனி நபருக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க சம்பளம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐடிக்கு கொண்டு வர ஐ மீன் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய ஆப்ளிகேஷன் உங்களுக்கு இருக்கு. மேடம் ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு இயர்லி எவ்வளோ சொல்கிறீங்க? 2.5 லட்சம். 2.5 லட்சம். ஸ்டில் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் ஓல்ட் ரெஜிம் படி பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் தான் சார் இருக்கு. அது யாரும் கூட்ட கிடையாது. 12 lakhs வரைக்கும் பெனிஃபிட் இருக்கு. பெர் ஆனம் சேலரி போனஸ் எல்லாம் சேர்த்து. சேலரினா மாதம் கொடுக்குறது மட்டும் நீங்கள் சீசனில் இன்சென்டிவ்ஸும் கொடுப்பீங்க, எல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் எம்ப்ளாய்க்கு கமிஷன் கொடுத்தீங்கன்னா அது 194H செக்ஷனில் வரும். அதுக்கு 5,000 தான் லிமிட். அதுக்கு மேலே தாண்டாவே நீங்கள் டிடிஎஸ் பிடிக்கணும். மேடம் சொல்கிறது 20,000 rupees பெர் மந்த் ஒரு சேலரி கொடுக்குறோம். 20,800 rupees அப்ராக்சிமேட் வருது பண்ணோம்னா நம்ம 2.5 lakhs லிமிட்டை பெர் இயருக்கு தாண்டிடுவோம். அப்படி இருந்தால் we have to ஃபைல் 24Q. So there are 2 employees, each is getting ப்ரொப்ரைட்டருக்கு அந்த எதுவும் கிடையாதா கேட்காங்க. சார் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் நம்ம ப்ரொப்ரைட்டர்ஷிப்புக்கு ஸ்டாஃப் வச்சிருந்தாலும் உங்கள் டர்ன் ஓவர் தாண்டும் பட்சத்தில் உங்களுக்கு டிடிஎஸ் அப்ளிகபிள். உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 1 crore மேல டர்ன் ஓவர் வந்ததுனால் நீங்க வந்து டாக்ஸ் ஆடிட்னு சொல்லுவோம் சார். 44AB டாக்ஸ் ஆடிட்னு சொல்லுவோம் சார். கேஷ் நான் கேஷ்னு சொல்லி 10 கோடிக்கு போனால் கூட இருக்குது சார். அது என்ன கேஷ் அண்ட் நான் கேஷ் லிமிட்னு ஒன்று வச்சுருப்பாங்க சார். நார்மலாக அதில் மினிமம் லிமிட் வந்து 1 crore சார். ஸோ 1 crore மேலே போனாவே நீங்கள் இதெல்லாம் பிடிக்கிறது ரொம்ப நல்லது சார். அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னா 194T புதுசாக இந்த வருஷத்துலேருந்து வந்திருக்கு. 194 கமிஷன் இஸ் பாசிபிள். நீங்களே வந்து நார்மலாக இன்னொருத்தருக்கு பண்ணுவீங்க, அவருக்கு வந்து இன்சென்டிவ் மாதிரி கொடுப்பீங்க, அது எல்லாத்தையும் லிமிட் பார்த்து. வட்டிக்கும் லிமிட் இருக்குது. ப்ரைவேட் பார்ட்டிகிட்ட இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் சுந்தரம் ஃபினான்ஸ் இவங்கெல்லாம் கடன் வாங்கினீங்கன்னா லிமிட் வந்து பேங்க்னா 40 பேங்க்குக்கு வராது டிடிஎஸ். பட் இவங்ககிட்டலாம் வாங்கும் பட்சத்தில் 5,000க்கு மேலே தாண்டாவே யூ ஹேவ் டு டிடக்ட் டிடிஎஸ் அண்டர் செக்ஷன் 194A. ஸோ உங்கள் செலவுகள் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டிடிஎஸ் எல்லாமே லிமிட் பெர் ஹெட் தான். கமிஷன்னா பெர் இயர் கமிஷன் 5,000 நினைக்காதீங்க. கமிஷன் பெர் ஹெட் பெர் ஆனம். இப்போ ராஜி மேமுக்கு வந்து நான் கொடுக்குற கமிஷன் ஒரு வருஷத்துக்கு 5,000 தாண்டும் பட்சத்தில் டோட்டலாக நான் 1 லட்சம் கமிஷன் கொடுத்துருக்கலாம். ஆனால் நான் கொடுத்தது வந்து 20 பேர் கொடுத்துருந்தேன்னா ஒவ்வொருத்தருக்கு 5,000 எனக்கு டிடிஎஸ் வராது. ஒரே ஆளுக்கு லிமிட் இஸ் பெர் ஹெட் ஒரு பேன். ஸோ இதுதான் டிடிஎஸை பற்றினது. பட் கம்மிங் டு டிசிஎஸ்னா என்னன்னு பார்த்தோம். டேக்ஸ் கலெக்டட். ஸோ டிடிஎஸ்னா என்னதுன்னா இண்டிவிஜுவல் ஃபர்ம்னு நீங்கள் சொல்ல முடியாது சார். ஃபர்ம் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். இந்த டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு இதாக இருக்குன்னா ஈவன் ஐ எம் எஜுகேட்டட், நான் இந்த ஃபினான்ஸில் தான் இருக்கேன். பட் எங்கள் அத்தை பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டை சொல்லுவார் கம்பெனிக்கு போகலையான்னு கேட்பாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் கம்பெனி என்ன தெரியும். பட் ஹீ இஸ் அ ப்ரொப்ரைட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபைன் யார் இது உங்களோட பிஸ்னஸ் கான்ஸ்டியூஷன் என்னங்கிறது டிஃபைன் பண்ணிட்டு பண்ணுங்க. ப்ரொப்ரைட்டர் ஃபைன். உங்க டர்ன் ஓவர் 1 crore தாண்டும் பட்சத்தில் அப்ளை ஆகும். பட் இது ப்ரொஃபஷனல்ஸ் சார். சார் வால்யூம் பெருசாக பொறுப்பில் என்ன பிரச்சனை வரும் சார். நீங்கள் ரீஎம்பர்ஸ்மெண்ட்ங்கிறத ப்ரூவ் பண்ண முடியுமான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் சார். நீங்கள் ரீஎம்பர்ஸ்மெண்ட் எப்போ ப்ரூவ் பண்ணணும்னா அவங்க உங்களுக்கு வேலிட் இன்வாய்ஸ் கொடுத்து அந்த அமௌண்ட் எக்ஸாக்டாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கே வந்து கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டேக்ஸ் நீங்களே கட்டிங்கன்னா அக்கௌண்ட்டில் போடுவாங்க. 10,000 ரூபா அக்கௌண்ட்டில் போட்டாங்கன்னா நான் உங்களுக்கு 9,500 கட்டிட்டு பேலன்ஸ் 500 நான் வச்சுக்கிட்டேன்னு வைங்களேன் சார். அது ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிடையாது. ஃபுல்லாமே ரெவன்யூ தான் நான் காமிச்சாகணும். பட் 10,000 வாங்கிட்டு எக்ஸாக்டாக 10,000 நான் கவர்மெண்ட் கேட்ட ரிசிப்ட் எனக்கு இருந்துச்சுன்னா தான் ரீஎம்பர்ஸ்மெண்ட். ரீஎம்பர்ஸ்மெண்ட்னா என்னன்னா கொடுத்த ரூபாய்க்கு பைசா சுத்தமாக எனக்கு வந்து அதுக்கு எக்ஸாக்டாக ஒரு வவுச்சர் வேணும். அதுதான் ரீஎம்பர்ஸ்மெண்ட். இட் ஷுட் பி அ வேலிட் பில். இப்போ என் கிளைண்ட் என் அக்கௌண்ட் 50,000 போட்டிருக்காங்கன்னு வைங்களேன் சார். அந்த 50,000 நான் டேக்ஸாக கட்டிட்டேன்னா பிரச்சனை இல்லை. நான் 40,000 கட்டினா 5,000 மினிமேட்டாக என்ன பண்ணால் அந்த கிளைண்ட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும். வேறு தேர்ட் பார்ட்டிக்கு நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கக்கூடாது. பாசிபிள். நீங்கள் டியூ டேட் ஃபைல் பண்ணணும். இப்போ முத்துராமன் சாரே ஃபைல் பண்ணணும்னு சொன்னால் சில சமயம் அவர் சலான் கிட்ட சில சமயம் மேடம் நான் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு நீங்கள் ஃபைல் பண்ணி முடிச்சிருங்க பார் ஃபோட்டோக்கே நடக்கலாம். சில சமயம் சலான் டைம் இருந்தால் நாங்கள் சலான் எடுத்து உங்கள் கையில் கொடுத்து பேங்க்கில் போய் கட்டுங்கம்மோ.
ஸோ 2 கேசஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து உங்கள் கணக்கில் வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் நீங்கள் ப்ரூவ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதுக்கு இன்கம் டேக்ஸும் வராது, ஜிஎஸ்டியும் வராது. நான் வந்து வருது, எனக்கு பில்லு 7 ரூபா, நான் வந்து ஒவ்வொன்றும் நானே என் மனக்கணக்கு போட்டு ப்ராஃபிட் மட்டும் டேக்ஸ் கட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபியூச்சரில் மாட்ட தான் போகிறீங்க. யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் மெத்தட் ஆஃப் பிஸ்னஸ். இதில் ஒரே ஒரு சின்ன ஆக்சுவலாக நீங்கள் அந்த ஜிஎஸ்டி இதுக்கு வந்திருந்தீங்கன்னா அந்த இடத்துல டிஃப்ரெண்ட் சொல்லியிருப்பாங்க அந்த மீட்டிங். அதாவது இப்போ நீங்கள் கேட்குறது ஒரு ஏர் டிக்கெட் போடுறீங்க, ஏர் டிக்கெட்டுக்கு வந்து நீங்கள் இப்போ ஏர் இந்தியாவில் போடுறீங்க 10,000 ரூபா டிக்கெட்டு, நீங்கள் உங்கள் கிளைண்ட்டுக்கு 10,300 கொடுக்குறீங்க எக்ஸாம்பிள். உங்களுக்கு உள்ளது 300 ரூபா சர்வீஸ் சார். ஸோ நீங்கள் இன்வாய்ஸ் போடும்போது தெளிவாக போடணும். அதாவது ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் ஏர்ஃபேர் 10,000 ரூபா, சர்வீஸ் சார்ஜ் 300 ரூபா, அந்த சர்வீஸ் சார்ஜுக்கு 18% ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் கலெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, நாளைக்கு ஃபியூச்சரில் கேட்டாங்கன்னா அந்த டிக்கெட் ஃபேரும் எடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் ரெடியாக இருக்கணும். அதாவது இன்வாய்ஸோட சேர்த்து நம்ம அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக வச்சுருக்கணும். நம்ம செல்ஃப் ஃபைலிங் பண்ணும்போது இது நமக்கு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் இல்லை. அதான் சார், அதை தான் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு நீங்கள் 10,000 ரூபா அக்பர் ட்ராவல்ஸ்க்கு கொடுத்துருவீங்க. இப்போ அந்த 10,000 ரூபா அக்பர் ட்ராவல்ஸ் கொடுக்குறத நீங்கள் எப்படி கணக்கு எழுதுறீங்க, அது ஆக்சுவலாக உங்கள் டேர்ன் ஓவர் கிடையாது. உங்கள் டேர்ன் ஓவர் அந்த 300 ரூபா தான். நீங்கள் கணக்கு எழுதும் போது அக்பர் ட்ராவல்ஸ் வந்து நீங்கள் கிரெடிட்டார் அண்ட் டெட்டார் மாதிரி, அதாவது நீங்கள் உங்கள் ப்ராஃபிட்டுங்கிற இதுக்குள்ளே கொண்டாடாமல் உங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம்குள்ளே கொண்டாடாமல் நீங்கள் அதை டீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அப்போ தான் அது டேர்ன் ஓவரில் வந்து சேராமல் இருக்கும். நீங்கள் வந்து மொத்தத்தையும் வந்து டேர்ன் ஓவரில் சேர்த்திங்கன்னா உங்களோட டேர்ன் ஓவர் ஒரே மாதத்தில் 1 கோடி தாண்டி போயிடும். இப்போ அதனால தான் வந்து சர்வீஸ் சார்ஜை மட்டும்தான் நீங்கள் டேர்ன் ஓவருக்குள்ளே ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் ஆர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ளே நீங்கள் கொண்டாடணும். நீங்கள் உங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கணக்கில் அதுதான் வரணும். அது மாதிரி தான் நீங்கள் கணக்கு எழுதணும். இன்வாய்ஸும் அது மாதிரி தான் வந்து போடணும். அப்படி போட்டிங்கன்னா உங்களோட டேர்ன் ஓவர் கூடாது. நீங்கள் மொத்தமும் போட்டிங்கன்னா உங்களோட டேர்ன் ஓவர் வந்து கூட வந்துடும். அது மொத்தத்துக்கும் நீங்கள் 18% கட்டுற மாதிரி வந்துடும். இதுதான் நீங்கள் எனக்கு 10 லட்சத்துக்கு பில் பண்ண 10 லட்சத்துக்கு பில் பண்ணுவேன், 8 லட்சம் செலவு, 2 லட்சம் தான் எனக்கு ப்ராஃபிட் ஆகும். ஸோ ப்ராஃபிட்டை நீங்கள் தனியாக அந்த இன்வாய்ஸிங் தனியாக நீங்கள் காமிக்கணும். நீங்கள் வந்து சர்வீஸ் சார்ஜுங்கிறத தனியாக பிரித்து காமிச்சு நீங்கள் பண்ணணும். அப்போ தான் வந்து நீங்கள் டேர்ன் ஓவர் தனியாக வந்து நீங்கள் காமிக்க முடியும். அது ஆக்சுவலாக உங்கள் டேர்ன் ஓவரோட பார்ட் கிடையாது. மேடம் சொன்ன மாதிரி மேடம் யாருக்காகவோ டேக்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க கட்டுறாங்க, அது வந்து அவங்களோட டேர்ன் ஓவர் கிடையாது. பட் ஆனால் அவங்க கணக்கில் அது தனியாக காமிக்கணும். taxes received from client, tax paid on behalf of client நான் வச்சிருக்கணுமே தவிர என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லயோ என் டேர்ன் ஓவர்லயோ ஜிஎஸ்டி டேர்ன் ஓவர்லயோ அதை நான் காமிக்க கூடாது. நாலு பேரை கேட்டாங்கன்னா கவர்மெண்ட் எடுத்து நீட்டுறதுக்கு நான் பிரேக்கப் கரெக்டாக எடுத்து வச்சிருக்கணும். அந்த சலான் காப்பி என் கையில் இருக்கணும். என் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக அந்த கூட தான் போயிருக்கும். ஒரு பேக்கேஜுக்கு ஒரு 8 பேர் பேக்கேஜுக்கு நான் பிளான் பண்ணி ஒரு ஆள் 1 லட்ச ரூபா மணிக்கு நான் பேமெண்ட் வாங்கியிருக்கேன். ஆனால் அதை வந்து ஜிஎஸ்டியோட 1,05,000 ரூபா போட்டு அவங்ககிட்ட வாங்கியிருக்கேன். ஆனால் நான் பிரித்து கொடுக்குறதுனா ஃப்ளைட்டுக்கு தனியாக ஒரு 30,000 சார். நீங்கள் எப்போ வந்து 1 லேக்குக்கு 5,000 ஜிஎஸ்டி வாங்கிட்டீங்கன்னாவே அது டோட்டலாக உங்கள் ரெவன்யூ ஆயிடும், உங்கள் டேர்ன் ஓவர் ஆயிடும். நீங்கள் பிரித்து கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்கள் செலவு. செலவு போக என்னோட ப்ராஃபிட் 10,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பர்சனுக்கு. இப்போ நான் வந்து இப்போ 90,000 ரூபா என்னோட சப்ளையருக்கு பே பண்ணிட்டேன். ஸோ ஜிஎஸ்டி நான் 1 லட்ச ரூபா கட்டிட்டீங்க. அப்போ உங்கள் பிஎன்எல் எப்படி இருக்குன்னா 1 லேக் எனக்கு செலவு, 90,000 ரூபா நான் செலவுக்கு கொடுத்துருக்கேன், பேலன்ஸ் என் ப்ராஃபிட் 10,000 ரூபா. அந்த 90,000 ரூபா செலவு இருக்குது பார்த்தீங்களா சார், அதில் வாடகை நீங்கள் சேர்த்துருந்தீங்க, கமிஷன்லாம் சேர்த்துருந்தீங்கன்னா அதுக்கு டிடிஎஸ் வருமா வராதான்னு நீங்கள் பார்க்கணும். பேக்கேஜ் சொல்ல இல்லை சார், இதெல்லாம் சேர்க்காட்டியும் வந்து இது வந்து அந்த பேக்கேஜோட ப்ராஃபிட்டபிலிட்டி பார்க்குறீங்க. பட் ஆனால் டே டு டே லைஃப்பில் உங்கள் பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு இந்த செலவுகள் வரும். நம்ம சொல்லுவோம் டேரக்ட் எக்ஸ்பென்ஸ் இன்டேரக்ட் எக்ஸ்பென்ஸ் நாங்கள் பிரிச்சோன்னா தெளிவாக பிரிப்போம். ஒரு இடம் கண்டிப்பாக ஒரு வாடகை பிடிச்சிருப்பீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே உங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் இப்படி ஒரு மீட்டிங் போடுறீங்க, ஒரு ஹால் புக் பண்ணுறீங்க, ரெண்ட் தான். அந்த ரெண்ட் 50,000 தாண்டும் பட்சத்தில் நீங்கள் டிடிஎஸ் பிடிச்சி தான் ஆகணும். ப்ரொவைடட் இண்டிவிஜுவல் பேரில் பண்ணிங்கன்னா உங்கள் டேர்ன் ஓவர் 1 கோடி. சார் உங்கள் கேள்வியை முழுசாக கேட்டு முடியுங்க. நான் என்ன கேட்கணும், அவங்க பேக்கேஜ் 10 பேர் டிக்கெட் போட்டு நான் 1 லேக் அவங்ககிட்ட 1,05,000 நான் வாங்கிடுறேன். ஓகே சார். நான் வாங்கிட்டு நான் வந்து நான் என்னோட அக்கௌண்ட்டில் ஜிஎஸ்டி அக்கௌண்ட்டில் வாங்கிடுறேன். நான் என்ன செய்கிறேன், ஃப்ளைட்டுக்கு வந்து ஏர்லைன்ஸுக்கு ஒரு 30,000 கட்டிடுறேன், பேக்கேஜுக்கு ஒரு 60,000 கட்டிடுறேன், 90,000 போயிடும். ஜிஎஸ்டிக்கு அந்த 1,00,000க்கு 5,000 நான் கட்டிடுறேன். அந்த 10,000 என்னோட ப்ராஃபிட். இது நான் வந்து இது இப்படித்தான் கணக்காட்டு 1,05,000 வாங்கிட்டு 5,000 நான் வந்து மொத்தமாக 10 பேருக்கு 50,000 நான் ஜிஎஸ்டி கட்டிடுறேன். சரி சார், இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இது கரெக்டாக தப்பா? இது கரெக்ட் தான் சார். நீங்கள் ஐடிசி எடுக்க முடியாது இதில், அவ்வளோதான். நீங்கள் 5% ஜிஎஸ்டி நான் கிளைமபிள் ஜிஎஸ்டி நான் ஐடிசி இன்புட்ஸ். இப்போ நீங்கள் ஹோட்டல் புக் பண்ணியிருக்கீங்களா சார், அது எதுவுமே நீங்கள் கிரெடிட் எடுக்காத பட்சத்தில் இது கரெக்ட் தான் சார். இதில் இப்போ மேம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ சார் சொன்ன எக்ஸாம்பிள்லேயே 1 லேக் வந்து அவரோட டோட்டல் பில் பேக்கேஜ் வேல்யூ, 5,000 ஜிஎஸ்டி, 90,000 அவரோட காஸ்ட். அந்த 1 லேக்குங்கிறது உங்கள் டேர்ன் ஓவர்.
5% ஜிஎஸ்டி கட்டுறது உங்கள் ப்ராஃபிட்டும் கிடையாது, எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு இன்டர்மீடியரி, ஒரு புரோக்கர் கவர்மெண்ட்டுக்கு அவங்ககிட்ட வாங்கி நீங்கள் கட்டுறீங்க. 90,000 உங்களோட எக்ஸ்பென்ஸ். அந்த டிடிஎஸ் எதுக்கு அப்ளை ஆகும்னா அந்த எக்ஸ்பென்ஸுங்கிற இடத்துல ஒவ்வொரு செக்ஷன்லையும் யார் யாருக்குங்கிறது அப்ளை ஆகும். இதில் உங்கள் ப்ராஃபிட்டுங்கிறது 10,000. நார்மலாக ஜிஎஸ்டி எது கட்டணும்னா உங்கள் டேர்ன் ஓவருக்கு தான் ஜிஎஸ்டி கட்டணும். இல்லை சார், நான் உங்களோட 2 பேரோடதே கிளியர் பண்ணுறேன். நீங்கள் கேட்டது டிக்கெட்டோடது. டிக்கெட்டோடதுல வந்து டிக்கெட் காஸ்ட்டு உங்கள் டேர்ன் ஓவர், நீங்கள் வந்து டிக்கெட்டிங் மட்டும்தான் பண்ணுறீங்க, கரெக்டாக? சார் பண்ணுறது பேக்கேஜ். டூர் பேக்கேஜை பொறுத்தவரையில் எல்லாத்தையும் நீங்கள் வந்து எப்போ 2 சர்வீஸை கம்பைன் பண்ணுறீங்களோ அப்போ அது பேக்கேஜ். பேக்கேஜ்னு வந்துருச்சு அப்படின்னா 5% ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து ஜிஎஸ்டி அப்ளை ஆகும். அதுக்கு வந்து என்டையர் நீங்கள் என்ன காஸ்ட்டும் டேர்ன் ஓவரில் வரும். இப்போ நீங்கள் டிக்கெட் மட்டும் பண்ணுறீங்க ஒருத்தருக்கு அப்படின்னா டிக்கெட்டுடைய காஸ்ட்டாக, டிக்கெட்டை ஒருத்தர் அக்பர்லையோ ரியாலையோ எங்கேயோ வாங்குறீங்க, ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து அந்த டிக்கெட்டை மாற்றி விடுறீங்க, அதுக்கு உங்களுக்கு 500 300 சர்வீஸ் சார்ஜ் வைக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களோட 500 300 உங்கள் சர்வீஸ் சார்ஜ் மட்டும்தான் டேர்ன் ஓவர். இது வந்து டோட்டல் பேக்கேஜ்னா டோட்டல் பேக்கேஜும் டேர்ன் ஓவரில் வரும். ஸோ இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு. சார் சார் இல்லை சார், இந்த லிமிட் எல்லாமே ஜிஎஸ்டி தான் சார். ஜிஎஸ்டி இஸ் இன்டைரக்ட் டேக்ஸ். நான் சொல்கிறப்ப டிடிஎஸ் வந்து டைரக்ட் டேக்ஸ். இல்லை, அதான் நீங்கள் சொல்கிறீங்களா இந்த டேர்ன் ஓவருடைய லிமிட், உங்களோட டேர்ன் ஓவரோட லிமிட் 1 crore தாண்டிடுச்சுன்னா உங்களுக்கும் டிடிஎஸ், மேடம் சொல்கிற எல்லா டிடிஎஸும் அப்ளை ஆகும் டைரக்ட் டேக்ஸ் படி. எனக்கு ஆடிட்டர் என்ன பண்றாருன்னா என்னோட இன்கம், அதாவது கமிஷன் இன்கம் இவ்வளவுதான் சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்றாரு. ஒரு 7 lakhs இல்ல 8 lakhs ஃபிக்ஸ் பண்றாரு. ஆல்ரெடி என்னோட டிடிஎஸ் அங்க இருக்கும் இல்லையா, அதுல ரீஃபண்ட் எடுக்காம என்னோட எக்ஸ்பென்ஸ் போட்டு ஒரு அக்கௌண்ட்டை போட்டு சப்மிட் பண்றாரு. அது ஓகே தானே கேட்குறேன் சார். இல்லை சார், உங்கள் அக்கௌண்ட்ஸை டீட்டெயிலாக பார்த்தா தான் கிடைக்கும் சார். சிம்பிள் ஆடிட்டர் வந்து உங்கள் டேர்ன் ஓவரை டிசைட் பண்ணக்கூடாது சார். உங்கள் டேர்ன் ஓவர் என்னங்கிறது உங்களுக்கு தான் தெளிவாக இருக்கும். அதான் சார், உங்கள் கமிஷனுங்கிறது உங்களுக்கு என்னங்கிறது தெரியல சார். ஒவ்வொரு பில்லை நீங்கள் தானே சார் அக்கௌண்ட் பண்ணுறீங்க. என்ன சார்? அதான் சார், பேன்லனாலுமே சார் உங்கள் வருமானம் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியும் சார். இப்போ சொல்கிறாருல்ல சார், எனக்கு 1 lakh வந்து போட்டிருக்காங்க, 5,000 ஒரு டேர்ன் ஓவர் 1 lakh, 90,000 கழிஞ்சு 10,000. ஸோ இது வந்து ஆக்சுவலி தான் சொல்கிறேன் சார். ஃபினான்ஸ் சார் அக்கௌண்ட்ஸ் இருக்காது நீங்கள் சொல்லவே முடியாது. நீங்கள் தான் மேனேஜ் சார். இல்லை சார், எண்ட் ஆஃப் த டே இந்த மாதம் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இல்லையாங்கிறது தெரியுமா சார்? இல்லை சார், அது தெரியுமா தெரியாதாங்க இல்லை. உங்கள் ஆடிட்டர் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருப்பாரு, நீங்கள் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருப்பீங்க. நாளை கேள்வி கேட்கறப்ப உங்களுக்கு தான் கேள்வி வரும், அவருக்கு வராது. ஸோ நீங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதான் நான் சொல்கிறேன். இந்த காலத்தில் வந்து ஃபினான்ஸ் லிட்ரஸி வந்து என்னென்னா அந்த ஆடிட்டர் எங்களுக்குமே வருது சார் நிறைய கேசஸ். என்ன வரும்னா, நீ கேள்வி நான் ஆடிட்டரை தப்பாக குறை சொல்ல கிடையாது, யாரையும் பர்சனலாகவும் நான் சொல்ல கிடையாது. பட் நிறைய இடத்துல என்ன நடக்குதுன்னு நாங்கள் சொல்லிடுறோம். நீங்கள் ஒரு பேட்டர்னில் போயிட்டுருக்கு, உங்கள் கணக்கு வழக்கு ஒரு பேட்டர்னில் போயிட்டுருக்கு, அவங்க ஒரு கணக்கு வழக்கில் போயிட்டுருக்காங்க. பட் என்ன பண்ணுறாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஆடிட்டருக்கு ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி. நாளைக்கு தான் கேள்வி கேட்டால் அது உங்கள் ரிஸ்க்கு, உங்கள் பர்சனல் அசெட்ஸ் தான் அட்டாச் ஆகும். ஆடிட்டரோடது இது அட்டாச் ஆகாது. ஒரு ஆடிட்டர் இல்லைனா இன்னொரு ஆடிட்டர். இப்போ நானே தான் தப்பு பண்ணேன்னா இன்னொரு ஆடிட்டர் மாற்றி போய்கிட்டே இருப்பீங்க. பட் ஆனால் ரிஸ்க் வந்து உங்கள் பேரில் ஐடி ரிட்டர்ன் நீங்கள் தான் ஃபைல் பண்ணுறீங்க, அது உங்கள் பேரில் தான் இப்போ ரெஜிஸ்டர் ஆகுது. நாளை பிறகு எனக்கு தெரியாமல் ஃபைல் ஆகிருக்கு நீங்கள் என்றைக்குமே சொல்ல முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணாலும் என்ன பண்ணியிருக்காங்கிறத தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் ஆடிட்டர் ஒரு பக்கம் ஐடி ஃபைல் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு விடாதீங்க. இதுதான் உங்களுக்கு பிரச்சனைக்கு வந்து இதாக வரும். ஏன்னா ட்ரிகர் எங்கே வருதுன்னு எங்களுக்கு தெரில. ட்ரிகர் வந்து எங்களுக்கு மேலே அவங்க பார்க்குறாங்க. இப்போ எப்படி வந்து உங்களுக்கு நார்மலாக உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 5 லட்சம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்கேம் கால்ஸ் வருது. உங்கள் பேங்க்லேருந்தே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, உங்கள் அக்கௌண்ட் ரூபா விழுந்திருக்கு, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க கால் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஐடிக்கும் இன்ஃபர்மேஷன் போய்கொண்டு தான் இருக்கிறது. மேஜராக கேஷ் டெபாசிட், உங்கள் அக்கௌண்ட்டில் 10 லட்சத்துக்கு மேலே கேஷ் டெபாசிட் ஆனால் அங்கே வந்து உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற பிரான்ச் ஆர்பிஐக்கு ரிப்போர்ட் அனுப்பிடும். ஆர்பிஐக்கு அனுப்புகிற ரிப்போர்ட்டு ஆர்பிஐ வந்து இன்கம் டேக்ஸ்க்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அனுப்பிடுவாங்க. உங்கள் டேர்ன் ஓவர் அதில் மேட்ச் ஆகலைனாலும் அதுக்கு ரீசன் நீங்கள் கொடுக்கலனாலும் நீங்கள் அடுத்த 7 வருஷத்துக்குள்ளே எப்படினாலும் நோட்டீஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ கேஷ் டெபாசிட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ப்ராப்பராக வச்சு தான் ஆகணும். நீங்கள் சொல்கிறீங்களா சார் எங்கள் ஆடிட்டர் வந்து 8 லட்சம் எனக்கு போட்டுறாருன்ட்டு. ஐ திங்க் we are deviating from the topic, பட் அது தட்ஸ் நாட் த ரைட் திங். என்ன நடக்குது எப்படி காமிக்காங்கன்னு நீங்கள் ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பிஸ்னஸ். அதுக்கு தகுந்த மாதிரி ஜிஎஸ்டியை பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் பாருங்கள். ஸோ கமிங் டு த பாயிண்ட், இப்போ டிடிஎஸ்க்கு எப்போ அப்ளை ஆகும் நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன் உங்களுக்கு. கமிங் டு டிசிஎஸ்க்கு இந்த மாதிரி லிமிட் இருக்கா? எஸ்பெஷலி டிசிஎஸ்ன்னு பார்க்குறப்ப நிறைய வகையான டிசிஎஸ் இருக்குது. டிசிஎஸ்ல வந்து ஃபஸ்ட்டு ஸ்கிராப் சேல்ஸ்க்கு வரும், 10 to leaves, இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. டோல் பிளாசா இந்த மாதிரி நிறைய இடத்துல டிசிஎஸ் இருக்குது. நம்ம இப்போ கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜஸ். இதுக்கு டிசிஎஸ்க்கு லிமிட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா லிமிட் கிடையாது. ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யர் டேர்ன் ஓவர், என் டேர்ன் ஓவர் 1 லட்சம் தான், என் டேர்ன் ஓவர் 50,000 தான், என் டேர்ன் ஓவர் 1 கோடி தான், எதுவாக இருந்தாலும் டிசிஎஸ் பேக்கேஜாக கொடுத்தீங்கன்னா வரும்.
ஸோ இதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ டிசிஎஸ் எப்போ அப்ளை ஆகும், அதே மாதிரி டிசிஎஸ்க்கு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டும் கிடையாது. இப்போ நான் ரெண்ட்டுக்கு நான் சொன்னேன்ல உங்களுக்கு 50,000க்கு மேலே பிடிச்சா நீங்கள் வந்து டிடிஎஸ் கட்டினா போதும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இதுக்கு அப்படி கிடையாது. உங்கள் டிசிஎஸ் வந்து முந்தி இப்படி இருந்தது 10 லட்சம் வரைக்கும் அந்த ஓவர்சீஸ் பேக்கேஜ் இருந்தால் 5% டிடிஎஸ், 10 லட்சத்துக்கு மேலே போகிறப்ப 20% டிடிஎஸ், சாரி 20% டிசிஎஸ்ன்னு வச்சுருந்தாங்க. இப்போ இந்த பட்ஜெட் இப்போ சொன்னது February 1 பட்ஜெட் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்போ வந்து அமலுக்கு வரும் என்று பார்த்தால் அது வந்து April 1, 2026 இந்த அக்கௌண்டிங் இன்னும் ஒரு மாதம் கழிச்சு வந்துடும். ஸோ அப்போ இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது 5 லட்சமாக இருந்தாலும் சரி 50,000 இருந்தாலும் சரி, ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜ் என்று போட்டீர்கள் என்றால் 2% வந்து நீங்கள் டிசிஎஸ் பிடிச்சு ஆகணும். ஸோ தேர் இஸ் நோ லிமிட். பேக்கேஜ் திருப்பி சொல்கிறேன், பேக்கேஜ்னு இருந்தால் கண்டிப்பாக வரும். 2% அவங்ககிட்ட வாங்கி நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு உங்கள் பேனை போட்டு கட்டணும். 5% ஜிஎஸ்டி வாங்குவீங்க சார். அது வந்து யாருக்கும் திரும்பி வராது, அது அரசாங்கத்துக்கு கட்டியிருக்கு. இந்த 2% வந்து அவங்களுடைய பேன் நம்பரை போட்டு ஒரு அதுக்குன்னு சில அவங்க ஆடிட்டர்ஸ், உங்கள் ஆடிட்டரை கேட்டிங்கன்னா டிசிஎஸ்க்குன்னு ஒரு மெக்கானிசம் இருக்கும். அது நீங்கள் வாங்கிட்டு அதை பேங்க்ல வந்து மேடம் டேட்லாம் சொல்லுவாங்க, அதில் நீங்கள் கட்டணும். அந்த 2% வந்து அவங்க பேனுக்கு போயிடும். 2% வந்து டோட்டல் கன்சாலிடேட்டட். அது வந்து ரீஃபண்டபிள் அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ். ஸோ ஸோ டிசிஎஸ் அப்ளிகபிள் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணுறது ஒரு பேக்கேஜ், திருப்பி சொல்கிற ஓவர்சீஸ் பேக்கேஜ் அதில் தான் வரும். பேக்கேஜ்னா வந்து டிக்கெட்டிங் ப்ளஸ் அகாமடேஷன். நீங்கள் ஒரு ஓவர்சீஸ் பேக்கேஜில் என்னென்ன சர்வீஸ் வரும் லிஸ்ட் பண்ணுங்களேன். நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு சொல்கிறீங்க சார் 1 lakh, அதில் என்னென்ன பேக்கேஜில் என்னென்ன பெனிஃபிட் கொடுப்பீங்க சார்? அகாமடேஷன், லோக்கல் டிரான்ஸ்போர்ட், சைட் சீயிங், டூர் கைடிங் சர்வீஸ், ஃபுட்டு, ஏர் டிக்கெட் வருங்க, இதில் விசா. ஏதாவது ஒன்று தனிப்பட்ட முறையில் பண்ணீங்கன்னா அதுக்கு டிசிஎஸ் வராது. ஆனால் ஏதாவது 2 நீங்கள் கம்பைன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக டிசிஎஸ் வரும். எனி டூ டிக்கெட்டிங் ப்ளஸ் ஹோட்டல், ticketing plus food, ticketing plus guide, நாங்க ஒரு டிஎம்சி க்கு ஓவரால் பேக்கேஜ் வாங்குறோம் plus ticketing, இன்சூரன்ஸ் அதுவும் வருமா? ஸோ அதான் என்ன பேக்கேஜா நீங்க ப்ரொவைட் பண்றது சார் உங்களுக்கு? அதான் சார், அது அப்படி அதான் நான் திருப்பி சொல்றேன். ஃபர்ஸ்டே ஒரு கிளைண்ட்டை கொடுக்குறப்ப நீங்க இதுல என்ன பிரச்சனை வரும்னா சார், நீங்க தனித்தனியா பிரிச்சு போடுறப்ப சார் உங்களோட கிளைண்ட் கிட்ட உங்க ப்ராஃபிட்டை நீங்க காமிக்கிற மாதிரி வந்து நிற்கும் சார். அது ஒன்று தான் சார் சிக்கல் சார். நம்ம இதெல்லாம் டிரான்ஸ்பரண்டாக போட்டு ரீஇம்பர்ஸ்மெண்ட்ங்கிற கேட்டகரியே கொண்டு போயிடலாம் சார். பட் நம்ம மார்ஜினை வந்து அப்பேரண்ட்டாக அங்கிட்ட போய் காம்போஸ். இல்லை மேடம், இப்போ ஜென்ரலாக எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ டொமஸ்டிக் பேக்கேஜில் ஃப்ளைட்டு சேர்த்துடுறாங்க. நிறைய இன்டர்நேஷ்னல் பேக்கேஜில் அதுவும் வந்து இப்போ குரூப் டூர்ஸ் இல்லாமல் F18 சொல்லுவோம், அதாவது 2 பேர் 4 பேருக்கு பண்ணுறதுல வந்து ஃப்ளைட் டிக்கெட்டை அவர் கேட்ட மாதிரி ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி போட்டுரும். 15 நாளோ 1 மாதம் முன்னாடி போட்டுட்டு பேக்கேஜ் வந்து என்னைக்கு நடக்குதோ அன்றைக்கி வந்து 1 வீக் முன்னாடி தான் ஃபுல் பேமெண்ட் வாங்குவோம். அப்போ அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை மட்டும் பேக்கேஜ்னு போட்டால் அதுக்கு 5% போட்டால் போதுமா? அப்படிதான் சார். அதாவது பேக்கேஜ்னு தான் டிசிஎஸ் வரும் சார். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பேக்கேஜ் பிரித்து தனித்தனி சர்வீஸாக நான் போடுறேன்னு சொல்லி பிரித்து அது தனித்தனியாக ரூபா ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா வராது சார் உங்களுக்கு. தாராளமாக கொடுக்கலாம் மேம் உங்களுக்கு. மேம் டிபெண்ட்ஸ், நீங்கள் வந்து எதெல்லாம் தனித்தனியாக கொடுக்குறீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சர்வீஸ்க்கும் தனித்தனி இண்டிபெண்டன்ட் பில்லாக கொடுத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. வர ஸ்டாண்ட் அலோன் சர்வீஸ் அப்படின்னு தனியாக வந்துருச்சுன்னா டிசிஎஸ் அப்ளை ஆகாது. பேக்கேஜ் டிக்கெட் தனியாக, விசாக்கு தனி இன்வாய்ஸு, டூரிங்க்கு தனி இன்வாய்ஸு, ட்ராவல் இன்சூரன்ஸுக்கு தனி இன்வாய்ஸு. இது மாதிரி நீங்கள் எல்லா இன்வாய்ஸும் தனித்தனியாக பிரித்து போடுறீங்கன்னா வராது. சிங்கிள் சர்வீஸ்னா வராது மேடம். ஒரு இன்வாய்ஸில் ஒரு சர்வீஸ் நம்ம டிக்ளேர் பண்ணி போடுறோம் அப்படின்னா வராது. ஒரு இன்வாய்ஸில் ஹோட்டல் அகாமடேஷன் ப்ளஸ் ஏர்போர்ட் ட்ரான்ஸ்ஃபர் 2 பிக்கப் பண்ணி 2 கம்பைன் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் காமிக்கிறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து டாக்ஸேஷன் பண்ணணும். அதுதான் மேடம் சொல்கிறது. இதுக்கு 2%. இதில் 2% எதில் பிடிக்கணுங்கிற கேள்வி அடுத்து வரும். நான் வந்து என் டேர்ன் ஓவர் பிடிக்கணுமா இல்லை ஜிஎஸ்டி சேர்த்து பிடிக்கணும்னா சோஃபார் கிளாரிஃபிகேஷன் ஜிஎஸ்டிக்கு சேர்த்து தான் பிடிக்கணும். ஏன்னா எனி அமௌண்ட் ரிசீவ்டுங்கிறது தான் செக்ஷனில் இருக்க வேர்டு. எனி அமௌண்ட் ரிசீவ்டில் அந்த கிளைண்ட் வந்து நீங்கள் என்ன வாங்குறீங்களோ, அந்த கஸ்டமர்கிட்ட என்ன வாங்குறீங்களோ எல்லா அமௌண்ட்டுக்கும் அந்த பேக்கேஜ்க்காக வாங்குற அமௌண்ட்டில் வந்து 2% டிசிஎஸ் பிடிக்கணும். 1,05,000க்கு வாங்க வேண்டும். டோட்டல் கன்சாலிடேட்டட் அமௌண்ட் ஜிஎஸ்டி அமௌண்ட் சேர்த்து வாங்குவோம். ஆமாம், அதுக்கு சேர்த்து நீங்கள் 2% வாங்க. டிசிஎஸ் ஏன் கொண்டு வந்திருக்காங்கிற ஐடியா உங்களுக்கு யாருக்காவது இருக்கா? ட்ராக் பண்ணுறதுக்காக. இது ஒரு லக்ஸுரி. ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜுங்கிறது லக்ஸுரி.
அப்போ உங்கள்கிட்ட வந்து ஒருத்தன் 10 லட்ச ரூபா ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜ் போகிறவங்க அதுக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை ப்ராப்பராக கட்டுறாங்களா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. இதோட பர்பஸே அதுதான். இப்போ எதுக்கு அது எப்படி செக் பண்ண முடியும்னா, நீங்கள் வந்து ஒரு பேன் நம்பரை கோட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதை வச்சு அவங்க செக் பண்ணுறாங்க. ஸோ பேன் நம்பர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ராக்கிங் 200% வரும். அடுத்து கம்மிங் டு த பாயிண்ட், இது வந்து டிசிஎஸ் அப்ளிகபிள். இன்னும் சார் நம்ம இப்போ குரூப் பண்ணுறோம் இல்லை சார், அப்போ இண்டிவிஜுவலாக பில் செல் பண்ணுறோம். நீங்கள் குரூப் பண்ணுறீங்கன்னா இது வந்து என்ன குரூப்னு எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். ஒரு கிளப்புக்கு நம்ம எடுக்கிறோம், கிளப்பில் ஒரு 30 மெம்பர்ஸ் 40 மெம்பர்ஸ்க்கு ஒரு பேக்கேஜ் நம்ம வாலிபால் தான் செலக்ட் பண்ணுவோம். அந்த கிளப்பு தான் நமக்கு கொடுக்கும். அந்த கிளப்பில் நம்ம போர்ட்டலில் நம்ம ஒரு பண்ணுறோம்னா நம்ம அவ்வளோ மெம்பர்ஸ் சேர்த்து நீங்கள் தான் ப்ரெசென்ட் பண்ண கொடுக்குறீங்க. அதாவது இண்டிவிஜுவலாக ஒரு அம்சம் அவங்க வந்து நம்ம கரெக்ட் பண்ணுறோம். அவங்க சார் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு கம்பெனி இல்லை ஒரு கிளப்பு ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாக அந்த பணம் வருது அப்படின்னா, நான் டிசிஎஸ் அதில் 30 பேர் போகிறாங்க அப்படின்னா டிசிஎஸ் வந்து அந்த கிளப்பு பேரில் நான் பிடிக்கணுமா இல்லை அந்த ஆர்கனைசேஷன்? நீங்கள் யார் பேரில் பில் போடுறீங்க சார்? இல்லை சார், ரோட்டரி கிளப் தே டு ஹேவ் அ பேன். ஒரு பேன் நம்பர் இல்லாமல் அவங்களால பேங்க்ல அக்கௌண்ட்டே வச்சிருக்க முடியாது. அவங்க இப்போ கிளப்ல இருந்து ஒரு 10 பேர் 30 பேர் இருப்பாங்க. 30 பேர் சேர்ந்து நாங்கள் பேக்கேஜ் போடுறோம், நம்மளை கான்டாக்ட் பண்ணி விட்டுருவாங்க. நமக்கு பேமெண்ட் வந்துடும், ஒவ்வொருத்தருக்கு தனியாக வரும், கிளப்ல இருந்து ஒரு ஷேர் மாதிரி வரும். இதை வந்து அதுதான் கேட்குறாங்க சார். நார்மலாக இண்டிவிஜுவல் பேரில் போட்டால் தான் ட்ராக்கிங் வந்து பெட்டராக இருக்கும் சார் உங்களுக்கு. பட் நீங்கள் யார்கிட்ட கான்ட்ராக்ட் வாங்கியிருக்கீங்கன்னு பாருங்கள். டிசிஎஸ் நீங்கள் யார்கிட்ட பில் பண்ணுறீங்க சார்? இதுக்கு நீங்கள் ஒரு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுவீங்கல்ல சார்? இல்லை சார், எங்கள் இன்ஸ்டியூட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன் சார். இப்போ வந்து ஒரு ஃபாரின் டூர் போகிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா சார், இவங்க தான் அந்த ஏஜென்ட்னு சொல்லிடுவாங்க. டூர் ஏஜென்ட் இப்போ நீங்கள் தானே உங்கள்கிட்ட சொல்லிடுவாங்க. உங்கள்கிட்ட போய் எங்களை தனியாக என்கேஜ் பண்ணுறப்ப எங்களோட டீட்டெயில்ஸ் பாஸ்போர்ட் எல்லாமே தனியாக தானே வாங்குவீங்க. அப்போ எங்கள் பேனை தனியாக வாங்கி எங்கள் பேரில் தான் ஃபைல் பண்ண சொல்லுவாங்க. இண்டிவிஜுவலாக பண்ணி தான் ஆகும். அதாவது இப்போ நம்ம இப்போ வந்து அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் செக் அசோசியேஷன்லேருந்து வருதா சார் உங்களுக்கு? செக்கு யார்கிட்டருந்து வருதுன்னு கேட்குறாங்க சார். என்ன இப்போ மேடம் சொல்கிறது எப்படின்னா, இண்டிவிஜுவலாக எத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ் வர்றாங்களோ இல்லை. இப்போ அவங்க கேட்குறது என்னன்னு கேட்குறீங்கன்னா, இப்போ நீங்கள் சிஏ இன்ஸ்டியூட்லேருந்து டூர் போகிறீங்க. அப்போ சிஏ இன்ஸ்டியூட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டூர் வந்து காஸ்ட் வந்து 50,000, நீங்கள் 40,000 கொடுங்க, இன்ஸ்டியூட் 10,000 எல்லா மெம்பருக்கும் கொடுக்கும். இது ஒரு எஜுகேஷனல் டூருங்கிறனால அவங்களோட அசோசியேஷன்லேருந்து கொடுக்குறாங்க. அப்படின்னா நான் இதை எப்படி பில் பண்ணணும் அவங்க கேட்குறது? சார் நீங்கள் அவங்ககிட்டே கேட்டுருங்க, எனக்கு டிசிஎஸ்க்கு ஒரு பேன் வேணும். அதுவும் நீங்கள் உங்களோட கிளப்போட பேன் கொடுத்தாலும் எனக்கு ஓகே, இல்லை இண்டிவிஜுவலோட பேன் கொடுத்தாலும் ஓகே. ஆனால் எனக்கு கண்டிப்பாக ஒரு பேன் கொடுக்கணும். ஏன்னா பேன் இல்லாத பட்சத்தில் அந்த ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட் தான். பேன் இருந்துச்சுன்னா 2%, பேன் இல்லைன்னா 20% நீங்கள் பிடிச்சி கட்டணும். அது கவர்மெண்ட்டில் போய் கட்டணும், யாரும் கிரெடிட் எடுக்க முடியாது. இப்போ டிசிஎஸ்ன்ற இல்லை சார், டிடிஎஸ் மாதிரியே தான். நீங்கள் கட்டினீங்கன்னா அவங்க ஐடி ஃபைல் பண்ணுறப்ப வந்து அவங்க வந்து அது ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். இப்போ என்னோட டேக்ஸ் வந்து டிடிஎஸ் வந்து இப்போ நானே வச்சுருக்கேன், உங்கள்கிட்ட வந்து ஒரு புக்கிங் பண்ணுறேன் சார். உங்களுக்கு நீங்கள் டிசிஎஸ் 20,000 பிடிச்சி கவர்மெண்ட்டு கட்டி வச்சிடுறீங்க. நான் வந்து ஒரு 20 lakhs நீ ஐடி ஃபைல் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஒரு சோ டேக்ஸ் வரும். அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 லட்ச ரூபா டேக்ஸ் வருதுன்னா அந்த 1.5 லட்ச ரூபாவில் என் டிடிஎஸ் சார் அப்போ பண்ணியிருந்தப்போ ஒரு 10,000 டிடிஎஸ் பிடிச்சிருந்தாரு, அதை நான் கழிப்பேன். அப்போ 1,40,000. நீங்கள் எனக்கு ஒரு டிசிஎஸ் பிடிச்சிருக்கீங்களா, அதை நான் கழிச்சேன்னா 1,20,000 வரும். அந்த 1,20,000 நான் கவர்மெண்ட்டு கட்டணும். இதுதான் கான்செப்ட். அது கிளப்பு கிரெடிட் எடுத்துக்கிறாங்களோ இல்லை இண்டிவிஜுவல் கிரெடிட் எடுத்துக்கணும், அவங்க விருப்பம். இந்த வருஷம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் பேக்கேஜ்னு போட்டிங்கன்னா இந்த வருஷம் எப்படி இருக்குன்னா 10 லட்ச ரூபா வரைக்கும் பேக்கேஜ். ஒரு தனிநபருக்கு வந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் பேக்கேஜ் அப்படின்னா வந்து 5%. இதே 12 லட்ச ரூபா பேக்கேஜ்னா ஃபஸ்ட்டு 10 லட்சத்துக்கு நீங்கள் 5% பிடிக்கணும், பேலன்ஸ் 2 lakhsக்கு வந்து 20% பிடிக்கணும். அதை தான் இப்போ டவுன் பண்ணி 2% எல்லாருக்கும் 2% பிடிக்கன்னு இருக்காங்க. இதில் அடுத்த பியூட்டி என்ன கேட்பீங்கன்னா, ஒரு இந்த மார்ச் பர் பர்சனுக்கு 10 லட்சங்கிறது 5%க்கு சார். 5% பிடிக்கணும் நீங்கள். நம்ம யாரும் இப்போ பிடிக்கிறது இல்லை. மேடம் தான் சொல்கிறாங்க, இப்போ வரப்போகிறது வந்து இப்போ எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி 2% ஆக்கிட்டாங்க. இது நாள் வரைக்கும் வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கிளைண்ட்டோடைய பேன், அதாவது நம்ம தேர்ட் பார்ட்டி மூலமாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க. லைக் நீங்கள் வந்து அக்பர் ஃபாரெக்ஸு இல்லை ஏதோ ஒரு ஃபாரெக்ஸ் மூலமாக பண்ணீங்க, அவங்க பேன் நம்பரை மட்டும் வாங்கிக்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இப்போ வந்து என்னென்னா, நீங்கள் வாங்கும்போது எல்லாருமே டிக்ளரேஷன் வாங்கிடுவாங்க. 2% பிடிச்சி கட்ட வேண்டியது உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி.
அப்படி நீங்க கட்டலைன்னா அது பொறுப்பு நீங்க அப்படின்னு. இல்ல அதான் சார், அது இதுல அடுத்த 10 கிளாரிட்டி என்ன லட்சம் வரும்? இந்த வருஷம் ஒரு ஓவர்சீஸ் பேக்கேஜ் உங்ககிட்ட புக் பண்ணுவாரு, அடுத்த ஓவர்சீஸ் பேக்கேஜ் அவர்கிட்ட புக் பண்ணுவாரு. அப்படிங்கிறப்ப அவங்க அதனாலதான் இப்ப வந்து ஃப்ரீயா இருக்குது. இனிமே வரப்போகும்போது என்ன லிமிட்டே கிடையாது. நீங்க பிடிச்சாகணும் போது எல்லாருக்கும் அது பிரச்சனை வரும் அப்படிங்கிறது கம்பல்சரியா நீங்க பிடிச்சாகணும். சரி, இப்பயுமே எக்ஸப்ஷன் லிமிட்லாம் கிடையாது. 2 lakhs தான் லிமிட்னால 2 lakhsனா நீங்கள் 2% 5% பிடிச்சி கட்டியிருக்கணும். இப்போ அது எல்லாத்தையும் யூனிஃபார்ம் ஆக்கி ஆக்கியிருக்காங்க. இப்போ இந்த கேஸ்லுமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வருஷத்தில் இப்போ உங்கள்கிட்ட ஒரு பேக்கேஜ் புக் பண்ணியிருப்பாரு, அதை பற்றியே சொல்லாமல் அடுத்து அவர்கிட்ட புக் பண்ணுவார். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் டிக்ளரேஷன் வாங்கி வச்சுக்கணுங்கிறாங்க அவங்ககிட்ட இருந்து. நான் ஃபஸ்ட்டு புக் பண்ணுற டூர் பேக்கேஜ் இதுதான், இதோ எனக்கு வந்து இந்த வருஷம் வேறு டூர் பேக்கேஜில் மொத்தமாக 10 லட்சம் தாண்டலைங்கிற டிக்ளரேஷன் வாங்கினா தான் நீங்கள் 5% டிசிஎஸ் பிடிக்கணுங்கிறாங்க. சார் கரெக்ட் தான் சார். சரி, நீங்கள் ஹேண்டில் பண்ணுற கிளைண்ட்ஸ் கஸ்டமர்ஸ் எல்லாமே ஒரு எலைட் கஸ்டமர்ஸ் தான் உங்களுக்கு. அவங்க இதுக்கெல்லாம் வந்து கோஆப்ரேட் பண்ணுவாங்களே இல்லை. இதில் யார் ஃப்ளெக்ஸியாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட தான் போவாங்க. ஏன்னா எங்கிட்ட டேக்ஸ் கன்சல்டண்ட்டாக இருந்தாலும் சரி, எங்கள் லிமிடேஷன் ஒன்று தான். உங்களுக்கு பிரச்சனைன்னு வரப்போ வந்து நாங்கள் எங்கள் சொத்தை விற்று உங்களை பிரச்சனையெல்லாம் காப்பாற்ற மாட்டோம். ஸோ உங்கள் ஃபினான்ஸில் என்ன நடக்குதுங்கிறது நீங்கள் அதான் சொல்கிறேன் சார். ஃபஸ்ட்டே சொன்னேன், டேக்ஸ் லிட்ரஸி, இன்கம் டேக்ஸ்னால் என்னன்னு தெரியணும், உங்களோட ஐடியில் என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியணும். உங்கள் அவேர்னஸோட நடக்கிறப்ப வந்து லாங் ரன்னில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. இல்லைன்னா வந்துட்டு ஏதோ நடக்குது, ஏதோ வருது, ஏதோ பண்ணுறேங்கிற பேட்டர்னில் இருந்தீங்கன்னா கவர்மெண்ட்டு வந்ததை ஃபுல்லாக நான் எடுத்துக்கிறேன்னு போயிடுவாங்க. சொல்லி முடிச்சிடறேன். நீங்கள் டிசிஎஸ் பிடிச்சிட்டீங்க, அடுத்து என்ன பண்ணுங்கிறது அடுத்த பாயிண்ட். அடுத்த மாதம் 7ஆம் தேதிக்குள் அந்த டிசிஎஸ்ஸை நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கட்டியாக வேண்டும். கட்டவில்லை என்றால் கட்டாத பணத்திற்கு 1.5% வட்டி பெர் மந்த். இப்போ பெர் ஆனம் எடுத்திங்கன்னா 1.5 வட்டி. டிசிஎஸ் அடுத்த மாதம் 7ஆம் தேதிக்குள்ளே கவர்மெண்ட்டுக்கு கட்டிடணும். ஒரு நாள் டிலே ஆனால் 1 மாதம் வட்டி போடுவாங்க இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஜிஎஸ்டியில் ஒரு நாள் டிலேனா ஒரு நாளுக்கு மட்டும் வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் டிலே ஆனாலும் 1 மாத வட்டி வரும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து மந்த்லி இதை கெட்டுற சலான்ஸை வச்சு குவார்ட்டர்லி வந்து டிசிஎஸ் ரிட்டர்ன் ஒன்று ஃபைல் பண்ணணும். அதுக்கு என்ன டியூ டேட்னா 15th. ஒரு குவார்ட்டர் முடிஞ்சு அடுத்த 15th. ஏப்ரல் மே ஜூனுக்கு ஜூலை 15க்குள்ளே நீங்கள் ஃபைல் பண்ணணும். ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பருக்கு அக்டோபர் 15க்குள்ளே ஃபைல் பண்ணணும். அக்டோபர் நவம்பர் டிசம்பருக்கு ஜனவரி 15க்குள்ளே ஃபைல் பண்ணணும். ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்கு மட்டும் ஏப்ரல் 15க்குள்ளே நீங்கள் ஃபைல் பண்ணுற மாதிரி வந்து நிற்கும். டிசிஎஸ் நீங்கள் பிடிக்கிறீங்கல்ல சார், நீங்கள் பிடிக்கிறப்ப வந்து கன்சாலிடேட் பண்ணி ஒரே சலானாக தான் கட்டுவீங்க சார். அது எந்தெந்த பேனுக்குன்னு பிரித்து கொடுக்கணும் சார். உங்களுக்கு என்னோட பேனாக இருக்கலாம், மேமோட பேனாக இருக்கலாம், சாரோட பேன், அந்த பேன் வைஸ் டீட்டெயில் நான் வந்து 5 லட்சம் கொடுத்துருப்பேன், இவங்க 2 லட்சம் கொடுத்துருப்பான், சார் 1.5 லட்சம் கொடுத்துருப்பாங்கன்னு பிரித்து கட்டுறதுக்கு வந்து அந்த குவார்ட்டரில் நீங்கள் ஃபைல் பண்ணணும். அதுக்கு ஒரு நாள் டிலே ஆனாலும் 200 ரூபா லேட் ஃபீ, 2 நாள் டிலே ஆனால் 400 ரூபா, 3 நாள் டிலே ஆனால் 600 ரூபா. மேக்ஸிமம் எது வரைக்கும் போகும்னா, நீங்கள் டோட்டலாக அந்த குவார்ட்டரில் எவ்வளோ டிசிஎஸ் பிடிச்சிருக்கீங்களோ அது வரைக்கும். நீங்கள் 1 லட்ச ரூபா டிசிஎஸ் பிடிச்சிருக்கீங்கன்னா லேட் ஃபீ 1 லட்ச ரூபா வரைக்கும் போகும். டிசிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும். அவங்களுக்கு சர்டிஃபிகேட் ஃபார்ம் 27Dன்னு சொல்லுவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிச்சாகணும். சார் இது டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு புரியும் சார். ஃபஸ்ட்டு பர்பஸ் சொல்லிட்டு ட்ராக்கிங் சார், யாரெல்லாம் அதிகமாக செலவழிக்கிறாங்கிறது ட்ராக்கிங் சார். செகண்ட் பர்பஸ் என்னன்னா சார், கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் வருஷத்துக்கு ஒரு டேக்ஸ் கட்டினீங்கன்னா அவங்களால சர்வே ஆக முடியாது சார். இப்போ எப்படி நம்ம வீட்டுக்கு வந்து குடும்பத்துக்குன்னு சொல்லிட்டு மாதம் செலவுக்கு எடுத்து வைக்கிறோமோ அவங்களுக்கும் செலவுக்கும் மாதம் கொடுக்கணும் சார். அதுக்காக தான் மாதம் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுங்கன்னு வச்சிருக்காங்க. மாதம் டிடிஎஸும் டிசிஎஸ் 7ஆம் தேதிக்குள்ளே கட்டிடுங்கிறாங்க சார். இதை வச்சு தான் அவங்க கவர்மெண்ட் ரன் பண்ணுவாங்க சார். அதில் எக்ஸஸாக கட்டியிருந்தாங்கன்னா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் ரீஃபண்ட் வாங்குறாங்க சார். அவங்க மேடம் ஒரு டவுட் கேட்டாங்க. அதாவது இப்போ என்னென்னா, நான் ஒரு இன்டர்நேஷ்னல் பேக்கேஜ் மேடமுக்கு கொடுக்குறேன். மேடம் வந்து அதை இன்னொரு கிளைண்ட்டுக்கு விற்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல யாருக்கு அந்த டிசிஎஸ் லைபிலிட்டிங்கிறது உண்டு? நான் இப்போ அவங்களுக்கு வந்து ஐஎன்ஆரில் தான் பில் பண்ணுறேன் சார். டிசிஎஸ் லைபிலிட்டிக்கும் ஐஎன்ஆர் பில்லிங்க்கும் சம்மந்தம் கிடையாது சார். உங்களுக்கு இதில் ஒன்று சொல்ல வேண்டியது, நீங்கள் ரெசிடென்ட்லேருந்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக டிசிஎஸ் பிடிக்கணும். தென் நான் ரெசிடென்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபாரின்லேருந்து வரவங்க பிடிக்கிறா அதுக்கு டிசிஎஸ் லைபிலிட்டிக்குள்ளே வராது. ஏன்னா அவங்க பேன் வச்சிருக்கதே கஷ்டம். கனடாவில் கொடுத்தவங்க வந்து இந்தியாவில் பேன் வச்சிருக்க சொல்ல முடியாது உங்களுக்கு. ஸோ இது ரெசிடென்ட்டுக்கு வந்து நீங்கள் புக்கிங் எடுக்கிறப்ப கண்டிப்பாக வரும் சார். நீங்கள் என்ன மாதிரி பில் பண்ணுறீங்க, நீங்கள் ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜ் நீங்கள் புக் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்களும் டிசிஎஸ் பிடிக்கணும், அவங்களும் பிடிக்கணும். ஆக்சுவலி இது சப் கான்ட்ராக்ட். அதாவது இப்போ நான் வந்து யார் பேரில் நான் டிசிஎஸ் இப்போ நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க ஜிஎஸ்பி என்டர்பிரைசஸ் அவங்க கம்பெனி. இதில் வந்து நீங்கள் டிசிஎஸ்ங்கிற பாயிண்ட்டில் பார்க்காட்டி கான்ட்ராக்டுங்கிற பேட்டர்னில் வைக்கணும் சார் உங்களுக்கு. அப்போ கான்ட்ராக்டுங்கிற பேட்டர்ன் போனால் டிசிஎஸ் 1 lakh மேலே தாண்டிச்சு. இல்லை சிங்கிள் பேமெண்ட் 30,000 போச்சுன்னா 184Cல டிடிஎஸ் வந்துடும் சார் உங்களுக்கு. இல்லை நான் இப்போ அவங்களுடைய இது என்னென்னா, இப்போ நான் இப்போ அவுட் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டாலே நான் வந்து அதுக்கு டிசிஎஸ் பிடிச்சாகணும் அப்படிங்கிறது தான். ஆமாம் சார். இப்போ அது வந்து எங்கேருந்து யார் பில் பண்ணுறாங்கங்கிறது கணக்கு இல்லை சார். ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜுங்கிற பேரில் நீங்கள் பில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஆகும் சார்.